இன்றைக்கி என்னோட டே இப்படி ஆகும்னு நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன அப்படின்னா, ஃபுட் ப்ராசஸர் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆனியன் கட் பண்ணுற பிளேடை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கை வந்து ஸ்லிப் ஆகி வெட்டி விட்டுட்டு, அது பார்த்திங்கன்னா ரொம்பவே டீப்பாக கட் பண்ணதுனால ரொம்ப பெயினும் நல்ல ப்ளீடிங்குமாக இருந்துச்சு. எந்த ஒர்க்குமே பண்ண முடியலை. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சரியான வலி வேறு. இந்த கையை வச்சுட்டு என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியலை. ஏதாச்சும் வேலை பார்க்க போனால் அந்த விரலில் தான் பிடிச்சி தட்டி தட்டி இருக்குது. நேற்றையிலேருந்து எந்த வேலையுமே பார்க்காதனால வீடெல்லாம் போட்ட மாதிரியே இருந்துச்சு. சரி இப்படியே இருந்தால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு ரயான் கிட்ட ஹாலில் இருக்க டாய்ஸ் எல்லாம் எடுத்து ஒதுக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனுக்குள்ளாடி வந்துட்டேன். கிச்சனில் வந்து ரொம்பலாம் வெசல்ஸ் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து டிஷ் வாஷரில் லோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டைமில் டிஷ் வாஷர் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கையால் பாத்திரத்தையெல்லாம் கழுவ முடியாது. தண்ணி பட்டுச்சுனாலும் சரியாகாது. புண்ணு வந்து ஆறுறதுக்கு ரொம்ப நாளாகும். அதனால சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிஷ் வாஷரில் லோட் பண்ணிட்டேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த அடிப்பட்டதுல இருந்து சரியான ஃபீவர், உடம்பு வலி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் சரி இன்றைக்கி லஞ்சுக்கு கஞ்சியை வச்சு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு கஞ்சி வச்சு குடிச்சிட்டோம். இன்றைக்கி எங்களோட டே இப்படி தான் போச்சு.